பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வெண்ணிலா வந்து சுந்தரத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணா அவங்க அம்மா அப்பா என்கிட்ட வந்து பேசுனாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை, அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் இருந்தே எதுக்கு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி, இல்லை அவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்குது, அதனால தான் வீட்டில் இருக்காருன்னு சொல்லி சமாளித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. எதுவும் பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி சுந்தரத்துக்கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து அமுச்சு விட்டுறாரு. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பவானி கிட்ட கேட்குறாங்க, சக்தி சாப்பிட்டானா அவன் எங்கே அப்படின்னு சொல்லி. நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் சக்தியை காணும். மேலே மொட்டை மாடியில் வந்து பொன்னியோட குடிசையில் படுத்துருக்காரு. போய் என்னடா இப்படி சாப்பிடாம இருந்தால் என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியலக்கா, பொன்னி இல்லாத லைஃப்பை என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பவானி கிட்ட. அப்போ பவானியும் சொல்கிறாங்க, பொன்னி வந்து என்னோட லைஃபுக்கும் சரி என் பொண்ணோட லைஃபுக்கும் நல்ல மாதிரி தான் பண்ணியிருக்கா, நானும் அவளை புரிஞ்சுக்கிட்டக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சந்திரசேகர் கேட்குறாங்க, சக்தி என்ன சாப்பிட்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் 2 டைம் கூப்பிட்டு பார்த்தேன்ப்பா, ஆனால் அவன் வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயா சொல்கிறாங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அவன் கண்டிப்பாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு. சண்முகம் சொல்கிறாங்க, பொன்னிக்கு வந்து அநியாயம் பண்ண யாரையுமே நம்ம மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உஷா வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருமே கோவத்தில் முறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி சரி, எனக்கு பசிக்குது, அதனால பொன்னிட்ட சொல்லி ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், அந்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாளோ அப்போ தான் இந்த வீட்டுக்கே நிம்மதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சண்முகம் வந்து அடிக்க கை ஓங்குறாரு. எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. உனக்கு பொண்ணு எவ்வளோ நல்லது பண்ணா, ஆனால் நீ உன் புத்தியாண்டி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.